Welcome, Mr. Vikat, to Music Loves. Thank you. Yes. Okay. Today we are going to discuss about Nair and Nirai. We already discussed last session. Nair means it's a long, Nirai means short. Nair is one single long. Nirai, it's already two shorts. Okay, Nirai. Short. Nair, long. Okay, so when we mix the Nair and Nirai, the short and long, we get the rhythm. So this is the common factor which involves in the melody as well as the rhythm. If we take sa re ga ma pa da ni sa, if we take Nair, 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 sa ni da pa ma ga re sa, Nair, 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 Nair. The same thing. Next today, this Nair, 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 Tema Danpu or Tema Tema. The same Tema Tema, how in rhythm we get Tema Tema, just listen. Sa re ga ma pa da ni sa, sa ni da pa ma ga re sa, Nair, 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 sa re ga ma pa da ni sa, sa ni da pa ma ga re sa. Okay. Eerasai in Tamil, when we take Eerasai, what is Eerasai? To mix two syllable sound, which is called Eerasai. Then Moovasai, what is Moovasai? Moovasai means to combine three syllable sound. For example, Nair, 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 Te Mangai. There is one more three syllable sound, Te Mangani. In the last, instead of Nair, we add Nirai. Te Mangani. Okay? Two syllable sound which is Eerasai. Three syllable sound which is Moovasai. Okay? Let us see the two syllable sound. Nair, Nair is Tema. Nirai, Nair is Pulima. Nair, Nirai is Kuvilam. Nirai, Nirai is Karuvinam. Okay? Let's take this Asai, which is the metric foot. We are going to sing and play with the tabla. Okay? Ready? Ne, ne. Te, ma. Nirai, ne. Puli, ma. Ne, nirai. Kuvilam. Nirai, nirai. Karuvilam. Yes. இதுவரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ஈரசை சவுண்ட். இப்போ மூவசைக்கு போறோம். அதே பேட்டர்ன்ல. நே நே நே. தே மாங்காய். நீரை நேர் நேர். புலி மாங்காய்.
நீரை நேர் கூவிலங்காய் நீரை நீரை நேர் கருவிலங்காய். இதே மூவசையில லாஸ்ட்ல நிறை வச்சு தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி அதே சத்தத்தோட பார்க்கலாம். நேர் நேர் நீரை நீரை நேர் நீரை நேர் நீரை 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 தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி தேமா புளிமா கூவிலம் கருவிலம் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய். தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி. தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி. தேமா புளிமா கூவிலம் கருவிலம் தேமா புளிமா கூவிலம் கருவிலம் தேமா புளிமா கூவிலம் கருவிலம் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி தேமா புளிமா கூவிலம் கருவிலம் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி தேமா புளிமா கூவிலம் கருவிலம். இப்போ ஈரசை மூவசை, இந்த மூவசையில காய் மூவசையில கனி இதெல்லாம் வச்சு அதோட அசையை பார்த்தோம். அந்த அசை கூட சீரு பார்த்தோம். சீரு கூட இந்த தமிழால் வர்ற ஓசை அது எப்படி வருதுங்கிறத பிரதிபலிப்பு எல்லா சீக்வன்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேர்னு சொல்கிறோம், அதே ஃபாஸ்ட்டாக போகும்போது நேருங்கிறது நிறைய மாறுது. அந்த நிறைய நேராக சொல்கிறதும் நிறையா சொல்கிறதும் அடவு என்ற பொருள். அதை தான் சொல்ல வரீங்க நீங்கள். ஓகே, இப்போ ஒரு பாடலில் தேமா புளிமா கூவிலம் கருவிலம் இருக்குது. அதே தேமா புளிமா கூவிலம் கருவிலம் இருக்கும்போது அது எப்படி தேமாங்கிறது தேமான்னு வாசிக்காமல் புளிமான்னு மாற்றி வாசிக்கிறாங்க. புளிமாவை எப்படி புளிமான்னு வாசிக்காமல் தேமான்னு வாசிக்கிறாங்க. இப்போ கூவிலம்ங்கிறத கூவிலம்னு வாசிக்காமல் புளிமான்னு வாசிக்கலாம். அடுத்து கருவிலம்ங்கிறத கருவிலம்னு வாசிக்காமல் கருவிலத்தை புளிமா அது தேமான்னு வாசிக்கலாம். இதுக்கு தான் அடவு என்ற பொருள். அடவுன்னா இப்போ தேமா 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 தேமா. இப்போ நான் பாருங்க தேமா தேமான்னு தான் பாடுறேன், ஆனால் அவர் எப்படி வாசிக்கிறாரு? தேமா தேமா. அவரோட சவுண்டு புளிமா புளிமா. இட்ஸ் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங். ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா தேமா தேமான்னு பாடுனா அதே டியூரேஷனில் இருக்கிற மெட்ரிக் ஃபுட் அந்த இதுதான் ரிப்பீட் ஆகுது. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வாசிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுதானே? ஓகே, அதே திரும்பி கூவிலம்னு வாசிக்கலாம், கருவிலம்னு கூட வாசிக்கலாம். ஓகே, தேமா 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 தேமா. இதுதான் அடவுன்னு பேர். அடவுன்னா என்ன? நான் வந்து இப்போ பாடும்போது while I was singing Tema only I sang, but he didn't play Tema.
He played Pudima as well as Karuvilam, as well as Kuvilam and Tema. It's all sounded good because that Irasai means 2 syllable sound. The 2 is the meter. The meter is only important factor here. Okay? One more time we will go. Tema, Tema. Tema, Tema. Tema, Tema. Tema, Tema. Pulima, Pulima. Pulima, Pulima. Pulima, Pulima. Pulima, Pulima. Kuvilam, Kuvilam. Kuvilam, Kuvilam. Kuvilam, Kuvilam. Kuvilam, Kuvilam. Karuvilam, Karuvilam. Karuvilam, Karuvilam. Karuvilam, Karuvilam. Karuvilam, Karuvilam. பாத்தீங்களா? இப்போ தேமான்னு 2 தடவை தேமா பாடுனேன். அவர் அந்த தேமாங்கிறத வேற எப்படி எல்லாம் வாசிச்சாரு? எப்படி சவுண்டிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.